சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி 5வது நாளாக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 311வது உறுதிமொழியை நிறைவேற்ற கோரி எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் திரண்டு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டமானது ஊதிய முரண்பாடு, சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்று வருகிறது. போராட்டம் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்த நிலையில் இரு ஆசிரியர்கள் மயக்கமடைந்தனர். தொடர் போராட்டம் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ உதவியும் அளிக்கப்பட்டது. போராட்டக்காரர்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். போராட்டத்தை கலைக்க போலீசார் முயன்ற போதிலும் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர். முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். போராட்டம் அமைதியாக நடைபெற்றாலும் ஆசிரியர்களின் உறுதி அரசுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. இந்த போராட்டம் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போராட்டம் தொடர்வதால் கல்வித்துறை பணிகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் சமூக நீதி மற்றும் ஊதிய உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. அரசு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று பல தரப்பில் கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. போராட்டம் தொடர்ந்தால் கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் என்ற கவலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.